வணக்கம். நான் உங்களை விட்டு போக மாட்டேன். உங்கள் மனதை குழப்ப வைத்துவிட்டு பழைய வீடியோகள் எல்லாம் உங்களை குழப்பத்திற்குள் ஆழ்த்திவிட்டு நான் மறைந்து விட மாட்டேன். அப்பப்போ சொன்ன சில விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். பாருங்க, பழைய வீடியோவில் நான் சொன்னேன், நம்ம சூரியனை வட்டமிட்டு கொண்டு வருகிறோம். முட்டை வடிவத்தில் வட்டமிட்டு கொண்டு வருகிறோம். எப்போ சூரியனை விட்டு மேலே முட்டை கூர் பாகம் பாட்டம் அப்படின்னு போகும்போது மேலே போயிட்டு சூரியனுக்கு அருகையில் சென்று மறுபடியும் கீழே போயிட்டு அப்புறம் திருப்பம் பூமிக்கு சூரியனுக்கு நெருக்கமாக வந்து மேலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன சில மாதங்களில் குளிர்காலம் வருகிறது. ஏனென்றால் நாம் சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். அப்போது குளிர்காலம் வருகிறது என்று சொன்னோம். நீங்கள் எல்லோரும் கைத்தட்டி சிரித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பாருங்கள், சூரியன் எப்பொழுதுமே நெருப்பாக இருக்கும். அது நெருப்பாக இருக்கும். சில சமயத்தில் அது குளிராக ஐஸ் கேண்டியாக மாறும். நெருப்பாக இருக்குன்றீங்க, ஐஸ்கிரீமாக இருக்குன்றீங்க. என்னுடைய கற்பனை, என்னுடைய விஞ்ஞானம் அப்படி சொல்லுகிறது. நான் என் மனது, என் மனசாட்சி, என்னுடைய கற்பனை சொல்லுவது நான் நம்பாமல் வேறு யார் நம்ப போகிறார்கள்? என் கற்பனையை நானே நம்பாமல் மற்றவர்களை யார் நம்ப போவேன்? அவன் சொன்னதை நம்புறதுக்கு நான் பைத்தியக்காரனா? நான் என் மனசில் வருது, நான் நம்பலைன்னா அது எப்படி? அதனால் என் மனசில் அந்த கற்பனையை நான் ஆதாரமாக வச்சுக்கிட்டு பேசுகிறேன். நான் பல முறை சொல்லுகிறேன், இது எல்லாம் என்னுடைய கற்பனை, என்னுடைய சிந்தனை. எப்பொழுதுமே என்னுடைய சிந்தனை தவறாக போகாது. அதை ஊர்ஜிதப்படுத்த, அதை ஆராய்ந்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, விஞ்ஞானிகள் இல்லை. இதை சொல்வதற்கு காலம் வரும். பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொன்னது வெளிச்சத்திற்கு வரும். சரி, இப்போ குளிருக்கு வாங்க சார், வெளிச்சத்துக்கு அப்புறம் போகலாம். இந்த குளிர் எப்படி சன்னு கிட்ட போகும்போது எப்படி குளிர் வந்து சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்களாக்கா, அந்த சன் எப்போதுமே உஷ்ணமாக இருக்கிறது, நெருப்பாக இருக்கிறது. பூமியில் நாம் ஒரு பகுதியில் இருக்கிறோம். நாம் பூமியில் ஒரு பகுதியில் இருக்கிறோம். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை எடுத்துக்கொள்வோம். அது நமக்கு பகல் நேரமாக இருக்கிறது. அந்த பகல் நேரத்தில் சூரியனிடமிருந்து நமக்கு வெளிச்சம் வருகிறது. ஃபோக்கஸிங் சூரியன்கிட்டேருந்து நம்ம உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, எனர்ஜியை கொடுக்கிறது. சோலார் எனர்ஜியை கொடுக்கிறது. பெரிய அளவில் நம்ம அதை அனுபவிக்கிறோம். என்ன ஆகுதுன்னா, இந்த கற்பனை. சிரிக்காதீர்கள், தயவுசெய்து சிந்தியுங்க. உங்களுடைய சிந்தனைக்கு என்
என் ஆராய்ச்சி தெளிவை கொடுக்காது. அது அதை உங்கள் இதிலே வச்சுக்கோங்க. அது நடக்காது, அது முற்றிலும் பொய்ன்னே வச்சுக்கோங்க. அது சும்மா கதை கேளுங்க. கதை கேட்கறதுக்கு காசாக கொடுக்கணும். நான் பாட்டு கற்றுனுக்கிற உங்கள் பாட்டு கேட்டுன்னு இருங்க. ஓகே, காசாக கொடுக்குறீங்க இல்லை. அப்புறம் அந்த சூரியனுடைய ஒரு பாகத்திலேருந்து அவ்வளோ பெரிய சூரியன் இருக்குது இல்லையா, அதுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. பல பேருக்கு அது சப்ளை பண்ணணும், பல கிரகங்களுக்கு பண்ணணும். அதுக்கு நிறைய வேலை இருக்குது. அதில் ஒரு பாகம், ஒரு ஷார்ப்பாக ஒரு பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு அப்படி வந்து உலகத்து மேலே படுது. உலகத்தில் கூட பாதி பாகத்து மேலே படுது, பாதி போய் கீழே இருக்குது. அதுக்கு கூட சப்ளை பண்ணல. மேல் பாகத்துக்கு மட்டும் அது சப்ளை பண்ணுது. சப்ளை பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்ம அதில் இருக்கிற அது கொடுக்குற எனர்ஜி எல்லாம் நாம் கன்சியூம் பண்ணுறோம், அதை அனுபவிக்கிறோம், அதை பயன்படுத்தி கொள்கிறோம். பாவம் காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை அதில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையானதை அதிலிருந்து உறிஞ்சி கொள்கிறோம், கரைச்சி கொள்கிறோம், அதை காலியாக விடுகிறோம். அந்த பாகத்தில் இருந்து மரங்களும் செடிகளும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பாகங்களும் பொருள்களும் அதை சாப்பிட்டு விடுகிறது. சாப்பிட்டு விட்ட உடனே அந்த போர்ஷன், அந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, சூரியனுடைய பாகம், அந்த இடம் காலியாக போகிறது. அங்கே இருந்த உஷ்ணத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து விட்டு, அந்த உஷ்ணமாக நெருப்பாக இருந்தது காலியாக சில்லுன்னு ஆக போயிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து உஷ்ணம் வெளியே வந்துடுச்சு, நம்ம அனுபவிச்சிட்டோம். அப்போது அந்த அனுபவிச்சிட்ட பிறகு நீங்கள் அந்த இடத்துல போகலாம், தாராளமாக போகலாம். உங்களை சுட்டு விடாது, நெருப்பு சுட்டுதோன்னு நினச்சிருக்காதீங்க. நீங்கள் தாராளமாக போங்க. அந்த மாலை நேரத்தில் போனாக்கா அந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கும். இன்னும் கிட்ட போனீங்கன்னாக்கா ஐஸ் கேண்டியாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து ஐஸ் கேண்டி ஆட்டியாருனாக்கா ஆகுது. எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிடுறோம். பண்ணிட்ட பிறகு அந்த சூரியன் என்ன பண்ணுது, அந்த மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரையிலும் அது அக்கப்பக்கம் இருக்கும், தன்னை சுற்றி இருக்கும். அட்மாஸ்பியர், ஆட்டம், எலக்ட்ரான், புரோட்டான் இவைகளை சேகரித்து கொள்கிறது. அது அந்த அந்த சாயங்காலம் 6 மணிலேருந்து காலை 6 மணி வரையிலும் அது மற்ற இடங்கள், மற்ற தேவைகளுக்கு சப்ளை பண்ணின்னு இருக்குது அங்கங்கே. ஆனால் இங்கே காலியான இடத்த அந்த மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரையிலும் அதெல்லாம் சேகரித்து கொண்டு வைக்கிறது. எப்போ அது குளிர்ச்சி ஆச்சு, காலி ஆச்சுன்னு சொன்ன இல்லையா, அந்த பாகத்தை அது பூர்த்தி செய்து கொள்கிறது. பூர்த்தி செய்து நிரப்பி வைத்து கொள்கிறது. அடுத்த நாள் காலை 6 மணி ஆகிறது அல்லவா, அந்த காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரையும் நமக்கு ஃபீட் பண்ணுது. அதே மாதிரி தான் மற்ற கிரகங்களுக்கும் எத்தனையோ இருக்குது, ஆகாயத்தில் எத்தனையோ இருக்குது. அதுகளுக்கெல்லாம் அது கொடுக்கணும். அது இந்த பாயிண்டில் அந்த மாலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிலையும் மாலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரையும் அது சேகரித்துட்டு அடுத்த நாள் நமக்கு மறுபடியும் கொடுக்குது. ஓகே, போதும் எவ்வளோ. அது எப்போ அது சூரியன்லேருந்து நமக்கு அது எல்லாம் கொடுத்துட்ட பிறகு அந்த இடம் காலியாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்கிறது. அதுதான் மாலை இந்த நெருக்கமாக போகும்போது அந்த இடம் காலியாக இருக்கிறது, அப்பொழுது குளிர்ச்சியாக இருக்கிறது. அதிகம் பேசினால் குழப்பத்துக்குள்ளாகிவிடும். ஓகே, இதோடு முடித்துக்கொள்கிறேன்.
வணக்கம்.